இன்றைக்கி என்னோட டே எப்படி போச்சு பார்க்கலாமா. மார்னிங் அப்பா கூட நான் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் போயிருந்தேன். எங்கள் ஊரில் வந்து பெங்களூர் வந்து டியூஸ்டே மார்க்கெட் மாதிரி, இங்கே வந்து சண்டே மார்க்கெட்டு. ஸோ எல்லா காய்கறியுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாட்டு காய்கறியாகவே இருந்துச்சு. ஸோ மாங்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் கேபேஜ் எல்லாம் நல்லா பெருசாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. இந்த மஞ்சள் பூசணிக்காய் காயும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணது நான் தான். என் சிஸ்டர் வந்து சுரக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க, பருப்பு போட்டு. நான் வந்து கேபேஜ் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு பாயில் பண்ண எக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு தான் வச்சுருந்தேன். இந்த சேவை வந்து சின்ன வயசில் நாங்கள் அடிக்கடி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இதை சைடிஷாக வச்சு சிப்ஸு சேவை எல்லாமே வச்சு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாங்காய் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு, கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு 3 o'clock போல் நான் மாங்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் சில்லி பவுடர், சால்ட் எல்லாம் போட்டுட்டு, பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே என்னோடய பிரதரோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சீம்பால் கொடுத்துருந்தாங்க. 2nd டே கொடுத்தாங்க, 3rd டே கொடுத்தாங்க, இது 4th டே. ஸோ அந்த சீம்பால் வந்து வாங்கிட்டு ஈவினிங் எப்பவும் போல் பசங்களுக்கு சுகர், ஏலக்காய் எல்லாம் போட்டு தட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி அந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி சாப்பிட்டோம். அடுத்து 5th டேவோட பால் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் ஆனால் அதில் சீம்பால் வரல, நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து கெஸ்ட்லாம் நிறைய பேர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் தான் இன்றைக்கி கேசரி ஸ்வீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். கேசரி ரொம்ப சூப்பராக பால் ஊற்றி பண்ணனால நல்லா மெல்ட்டாக நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சாப்பிடவும் ரொம்ப வாயில் வச்சோன்னே கரைகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் வந்து பஜ்ஜி வந்து வாழைக்காய், மிளகா, அதுக்கப்புறமேல் வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் மிளகா பஜ்ஜி தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பீல் பண்ணுற வாழைக்காய் வந்து நல்லா ஸ்லைஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த மாவில் வந்து நல்லா பெருங்காயம் போட்டிங்கன்னா அது நல்லா வாசமாகவும் இருக்கும். ஸோ பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பாக மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கெஸ்ட்டு எங்கள் எல்லாத்துக்கும் அதுதான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். நைட்டு வந்து ஒரே சோம்பேறி தான். ஸோ 1 pot ரைஸ் தான், மிளகு பொங்கல் தான் இன்றைக்கி பண்ணி நைட் சாப்பிட்டோம். ஸோ எங்களோட டே இப்படி தான் போச்சு.